நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தாம் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பா உம் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பா உம் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தாம் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பா உம் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பா உம் திருப்பாதமே. அன்பின் தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துடைய மகிமைப்படுத்துவீராக. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தப்படணுமா ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட அடியனை ரத்தத்தாலே கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பாதிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த வெறுமாய் கூட ஆவி ஆத்மா சர்வதம் கதா ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அடியனை பரிசுத்தப்படுத்துங்க, வந்த மக்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே, வாஞ்சையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நிரப்பி அனுப்புங்க. கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்திலே மகிமைப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த நாட்களாக ஒரு சில விஷயங்களை நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். வேதாகமத்துல பெண்களை குறிச்சு நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்த செய்தியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தோடு ஒத்து போற சகோதரிகளை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமென். தலைப்பு வெட்கமா மகிமையா. ஆமென். தலைப்பு என்னது? வெட்கமா மகிமையா. இந்த வெட்கம் கிடையாது. நான் சொல்லுது வெட்கம்னா, ஐயோ சில பேர் சொல்லுவாங்க வாழ்றதே வேஸ்ட், எல்லாருக்கும் முன்பாக தலை குனிந்து போய் வெட்கத்தோடு கூறி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் வெட்கமா மகிமையா. யார் வெட்கப்படுவார்கள், யார் மகிமைப்படுவார்கள்? ஆமென். ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுல சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமென். யாரை? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று
வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஷார்ட்டா சொல்ல போனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்னா, என்ன நம்புனா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள். ஆமென். அவருடைய ஜனங்கள் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள். அப்ப தேவனை துதிக்கிற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள், விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்ப யாரு வெட்கப்படுவதில்லை, யாரு வெட்கப்படுவார்கள் என்று பார்க்க போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் என்னதான் ஆனாலும் சரி, ஆண்டவர் மேல நம்பிக்கை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன், வெளியே வர மாட்டேன். நீ என்ன, எனக்கு பிரச்சனையே கிடையாது, என் ஜீவன் போனாலும் சரி, நான் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன். ஆமென். சோ கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாரு வெட்கப்பட மாட்டாங்க, யாரு வெட்கப்படுவாங்க? அல்லேலூயா, ஆமென். சோ எரேமியா 17:13ல சொல்லப்படுகிறது, கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். ஒரு கூட்டம் நம்ம என்ன பார்த்தோம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எரேமியா 17:13 வாசிங்க. 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆமென். உதாரணத்துக்கு ராகாப் வேசி எடுத்துக்கங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ரூத் எடுத்துக்கங்க. இந்த ஸ்டேட்மெண்ட், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராகாப் ஒரு வேசி. அவங்க தேவனுடைய ஊழியர்களுக்கு உதவி செய்தாங்க, தேவனை நம்பினாங்க. அவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த அவங்களுடைய வம்சாவளியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஒரு விபச்சாரி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் எப்படி அனுக்கிரகம் செய்யறாரு பாத்தீங்களா? அதே போல ஒரு ரூத் விதவை, அந்த அம்மா. அல்லேலூயா. சோ அங்க பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்க கர்த்தரை நம்புத நிமித்தமாக, அல்லேலூயா, அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கீங்க? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்மலாம் பாக்கியம் பெற்றவங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்புற என் பிள்ளைகளுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்ய போறாங்க? ஆமென். இரண்டாவது சங்கீதம் 34:5 பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். நீங்க என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்? அம்மா வந்து கேட்டாங்க, அதிகாலையில யாருன்னா ஆண்டவரை பாத்தீங்க?
சில பேரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும். எதுக்காக? தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளே உயிர்த்தெழுவார் என்று சொன்னாங்க. அதுல ஒரு ஸ்திரீ அவரை பார்க்க கல்லறையில போனாங்க. அங்க போனா கல்லறையெல்லாம் திறந்து கிடக்குது. ஆனா அவரோட சீஷர்கள் என்ன பண்றாங்க? ரூம்குள்ள உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப வேற சகோதரிமார்கள்லாம் பாருங்க, எள்ளுனா எப்படி நினைக்கிறாங்க? எண்ணெயா நிக்கிறாங்க. அப்ப நீங்க எண்ணெய், நாங்க வெண்ணெய். சொல்லுங்க, நீங்க வெண்ணெய். அல்லேலூயா. ஒத்துக்கணும்ல. ஆமென். பெண்கள் நாட்டின் கண்கள், புத்தியுள்ள தன் வீட்டை கட்டுகிறார். ஆண்டவர் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. எல்லாத்துக்கும் ஆமென். என்ன பாஸ்டர் அப்படியே தூக்கி தொப்புன்னு போட்டீங்களே, நீங்க தானே ஆமென் நீங்க. அல்லேலூயா. ஆனால் அநேக பெண்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களும் ஒரு பெண் தான். ஆமென். இரட்சகரை சுமந்த அந்த கர்ப்பம், அந்த தாய். ஆமென். சோ அப்ப நீங்க எல்லாம் விசேஷமானவர்கள். ஆமென். அவங்க வயித்துல சுமந்தாங்க, நீங்க இருதயத்தை சுமக்கணும். ஆமென். அந்த இருதயத்தை சுமந்து அப்படியே வச்சு கூடாது, மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று. அல்லேலூயா. அப்ப ஏசாயா 42:17 யாரு வெட்கப்படுவார்கள்? ஏசாயா 42:17 விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாள் பாக்குறாங்க, நேரம் பாக்குறாங்க. செவ்வாய்க்கிழமை வேணாம் பாஸ்டர், பாஸ்டர் இந்த நேரம் வச்சுக்கலாமா டைம்? எப்படி? அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 42:17. ஏசாயா 42:17 வாசிங்க. அந்த மைக் கொடுங்க, உங்களுக்கு கார்ட்லெஸ் மைக் கொடுத்துங்களா? மைக் கொடுங்க. சித்திரை வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்னடைந்து பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. மல்டி கலரா இருந்து ஒரு காலத்துல நானும் அப்படிதான் போயிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில வெட்கம் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பார்க்கும் பொழுது பாருங்க, மெய்யான தேவனை நான் தெரிஞ்சு கொண்டேன். இமைப்போது தப்பிச்சேன். கண்ணிருந்தும் பார்க்காது, மூக்கிருந்தும் முகராது, காலந்தும் நடக்காது படைப்பு. இப்போ ரூத் அம்மா வந்து எனக்கு முதல் உடனடியா நல்ல என்ன பாஸ்டர் நீங்க வேற வெறுப்பேத்துறீங்க, உபவாசம் வெஜிடேரியனா ஆயிட்டீங்க. அப்ப அங்க நான் போகும்பொழுது அங்க போய் நாங்க சாப்பிட்டோம். அப்ப பாஸ்டர் ஐயா நல்லா இருந்துச்சுங்களா ஐயா? அம்மா பிரியாணி மசாலா, என்ன பிரியாணி மசாலா போட்டீங்க? ஆச்சி மசாலாவா, சக்தி மசாலாவா, எவரெஸ்ட் மசாலாவா? செம்மையா இருக்குமா அந்த மசாலா, அதான் டேஸ்ட். அப்படிதான் உங்களுக்கு எவ்வளவு காண்டாகும். நான் கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல பாஸ்மதி ரைஸ் வாங்கி நல்ல நெய்ய போட்டு நல்ல மசாலா போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பசு தயிர் வாங்கி எல்லாம் வச்சு பாஸ்டர் வந்திருக்காரு, அவரை கனப்படுத்தணும் இல்லையா? நாங்களே சாப்பிட்டு பஞ்சத்துல சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறோம்.
அதுல வேற இவரு வேற வந்துட்டு ஏமா தண்ணி குடு மாத்தா, என்னம்மா செய்யற, பஞ்சம் சாப்பிட்டு அது சாவலான்னு இருக்கிறான். சரி சரி அதுல முதல்ல எனக்கு ஒண்ணு கொடு. அடப்பாவே மனுஷா இல்லையா? ஆனா பாருங்க, பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையா? பாருங்க, அப்ப நான் சொல்லுவேன், அப்ப உங்களுக்கு எவ்வளவு காண்டாகுமா ஆவாதா சொல்லுங்க. இல்ல கஷ்டப்பட்டு அவன் சமையல் பண்ணி பிரியாணி மசாலா போட்டதுனால தான் இப்படி சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? பாருங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளாமல் போவது இல்லை. ஆமென். பாருங்க, அப்ப அதே போலதான் இன்னைக்கு அநேக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, படைத்தவரை விட்டுட்டு படைப்புல வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேக்ட் அதான். அப்ப படைத்தவருக்கு கோபம் வருமா வராதா? ஏலே, படைத்தவர் நான் இருக்க படைப்புகளை நம்பிக்கொண்டிருக்கிறாயே. இந்த லைட்டை கண்டுபிடிச்சவரை பத்தி நான் பெருமையா பேசணுமா? இந்த லைட் எல்இடி லைட் இது உள்ள இருக்கும். அந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போனோம்? லைட்டை கண்டுபிடிச்சவருக்கு. அதே போலதான் இன்னைக்கு அநேக மக்கள் அறிவில்லாமையினால படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, படைத்தவரை விட்டுட்டு. நானும் என் நண்பனும் சமீபத்தை பேசிக்கொண்டே இருந்தோம். நீ போய் விழுந்துட்டியடா. அல்லேலூயா. ஆமென். ஆமாடா, விழுந்து கிடந்த என்ன தேவன் தூக்கி நிறுத்தினார்டா. அல்லேலூயா. ஆமென். முட்டாளா இருந்த என்ன தேவன் ஞானத்தை கொடுத்துட்டார்டா. அல்லேலூயா. ஆமென். என்ன நிறைய பேர் ஏமாத்துனாங்க, ஆனா யாருக்கும் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஏமாத்தலடா. அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ற நீ ஏமாத்தி இருக்கிற. ஆமென். கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. இவன் சிறு வயது நண்பன் தான். நான் அவனுக்கு வாக்குத்தத்த வசனம் போட்டா அவன் எனக்கு வேற அனுப்புவான். நான் தான் சொன்னேன், தம்பி அஜா நீ அழிச்சுக்காதடா. அல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கை போலியப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப படைத்தவரை வணங்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப இன்னைக்கு அநேக ஜனங்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, படைத்தவரை வணங்கணும். அப்ப யாரு வெட்கப்பட்டு போவாங்கன்னா, சித்திரங்களை, ஓவியங்களை, மனுஷனால் செய்யப்பட்ட என்ன சொல்றது டேஷ் டேஷ் டேஷ். அல்லேலூயா. எங்க ஒரு மனுஷன், இப்போ நான் குழந்தையா இருக்கிறேன், அப்ப எனக்கு எங்க அம்மா ட்ரெஸ் போட்டு விட்டாதான் என்னுடைய உறுப்புகளை மறைக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த ட்ரெஸ் போட்டு விடலன்னா அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்கு உடை போட்டு அலங்காரம் பண்ணி அப்படிலாம் பண்ணும்பொழுதுதான் அது பார்க்க அழகா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் அப்படிதான் இன்னைக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்டா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ வாட் எவர் இஸ் வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஏசாயா 42:17 விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். பாருங்க, பின்னடைந்து அடிக்கடி பூமி எதிர்ச்சி, அடிக்கடி நில சரிவு, இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்குது. அத ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, மூன்றாவது ஏசாயா 49:23 வாசிங்க. யாரு வெட்கப்படுவதில்லைன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரு? 49:23 ஏசாயா. 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க.
நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள். இன்னைக்கு சில பேர் தேவ சமூகத்தை உட்கார்ந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாலே போதும், மூஞ்சி சுளிச்சிருவாங்க. ஆமென். ஆனா மணிக்கணக்கா பேச சொல்லுங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க, அரட்டை அடிப்பாங்க. ஆனா தேவ சமூகத்தை உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணு அப்படிலாம் சொன்னா, ஐயோ இவர் வேற எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ண, மேல போ உட்காரு, சரி வேற வழி இல்ல, நல்லா ஃபேனை போட்டுக்கிட்டு. அப்பதான் பார்த்தேன், ஃபேனை போட்டு உட்காந்து தூங்குறது. அது எதுக்கு? கீழே தூங்கலாமே. அதுதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். நீங்க தான் மேல போய் ஜெபம் பண்ண சொன்னீங்க, கீழே தூங்குறேன், மேல தூங்குறேன். அல்லேலூயா. ஒருத்தன் அப்பதான் உட்காந்து ஜன்னல்ல உட்காந்து தூங்கிட்டே இருந்தான். நான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க, இப்படியே தூணு ஓந்தான் கீழே ஆள் காலி, க்ளோஸ். தூங்கணும் அப்படின்னா சாப்டர் க்ளோஸ். அல்லேலூயா. தூங்குகிற நீ விழித்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சபையில இல்ல, நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான் தூங்குறாங்க. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு உயிருள்ள வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் செத்து போன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். சோ கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கர்த்தருக்காக காத்துட்டு இருக்கிறோமா? எதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம்? என் வீட்டுக்காரர் எப்போ வருவாரு, எப்போ சம்பளம் வாங்கிட்டு வருவாரு. சில பேர் இருப்பாங்க, சம்பளம் வாங்கினா. நான் KK நகர் இருக்கும் பொழுது அப்போ ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. அப்ப பேங்க் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சாரட பவன்ல எனக்கு வேலை கிடைச்சது. சாரட பவன்ல சொல்லவே தேவையில்ல, லீவே கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் கிருபையில சண்டே ஆனா ஒரு சூப்பர்வைசருக்கு லீவு. அவர் ஊருக்கு போன மனுஷன் வரல, எனக்கு அந்த லீவு கொடுத்தாங்க. அதுல எனக்கு கண்டினியூ ஆச்சு. நான் எவ்வளவு கேட்டிருக்கேன், ஐயா நாளைக்கு ஒரு சர்ச்சுக்கு போனோம், எனக்கு இந்த ஆஃப் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. மனுஷன் லீவு போட்டாரு, மேனேஜர் எனக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப இருக்கும்போது சாலமோன்ல ஒரு அம்மா என்ன செய்வாங்க, தன் கணவரோட வருவாங்க. அந்த கணவரை திட்டுவாங்க பாருங்க. உனக்கு அறிவு இல்லடா உனக்கு. நம்ம வீட்லயே சமைக்க நிறைய கூட்டம், இன்னைக்கு வீட்டுல யாரும் சோறு செய்யறது கிடையாது. ஹோட்டலே கெதின்னு இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஹோட்டல்ல ஜே கூட்டம். மிட்நைட் பிரியாணி, அப்ப பிரியாணி, இப்ப பிரியாணி. நான் பார்த்தா டெய்லியும் சாயங்காலம் தான் அந்த சாணபலம் தான் உட்காந்து இருப்பாங்க. புடிச்சு நான் போட்டு கொடைன்னு கொடைவாங்க, திட்டுவாங்க. அவரும் பாருங்க வாய் செத்து பூச்சி மாதிரி. சரிம்மா வாங்கிட்டா போ, சரிம்மா, இதுக்கெல்லாம் நான் காத்துட்டு இருக்க முடியாது, நீ போய் கேளு. எவ்வளவு நேரம் சார்? சாம்பார்ல கொடுங்க சார், காத்துட்டு இருக்க முடியாது சார். தோசை வரல, அது வரல, இது வரல, போட்டு சண்டை போடுவாங்க. அப்ப நானே பார்த்தேன், ஐயோ அப்பா தொல்லை பிடிச்சாமா போல இருக்குது. அப்ப கர்த்தர் உன்னன்னு சொல்லட்டுமா, நடந்து செட்டைகளை அடித்து அப்புறம் எப்படி உயரே உயரே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வு நிச்சயம். நீங்க உயர 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 அல்லேலூயா பறந்துடுவீங்க. ஆமென். அப்ப சங்கீதம் 25:3 பார்க்கிறோம், முகாந்திரம் இல்லாமல் துரோகிகள். வாசிங்க சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. அல்லேலூயா.
இன்னைக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணிருக்காங்களா? எனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணிருக்கிறாங்க. நான் நம்பி வியாபாரத்துல 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணேன். கடனை உடனே வாங்கி எல்லாம் பண்ணி 6 மாசம் எனக்கு மாசம் ஒரு 60,000 ரூபாய் வர அளவுக்கு எனக்கு ஒரு இன்கம் வந்துச்சு. ஆனால் பாருங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் அப்படியே அமௌண்ட்டை சுட்டிக்கிட்டு ஏமாத்திட்டான். மிகப்பெரிய துரோகம். நிறைய பேர் துரோகம் பண்ணிருக்கிறாங்க, ஏமாத்தி இருக்கிறாங்க. பணத்தை வாங்கி கொடுக்கல, பொருளை வாங்கி கொடுக்கல, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. அப்ப வீட்டுக்கு பணம் தேவை இருக்கு. அப்ப எனக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சு, 12,500 ரூபாய். அதே போல ஒரு மைக்ரோ வேவன் வந்துச்சு, அதுவும் ரேட்டு. அப்போ ஒரு நண்பர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவனுக்கு காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை கூட வாங்கிட்டு போயிட்டான். அப்ப ஒருத்தன் உறவு பாராட்டி ஏமாத்துகிறவனா இருக்கிறான். பல வருஷம் ஆச்சு. 2,000 ரூபாய் கொடுத்தான், 12,000 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸர் 12,000 ரூபாய். இன்னைக்கு மைக்ரோன்னு அவ்வளவு பெருசு. இப்போ நண்பர்கள் என்ற போர்வையில துரோகிகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்து, திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்து, காரியம் கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு துரோகி அவன் வெட்கப்பட்டு போயிருக்கிறான். ஆமென். இன்னைக்கும் நிறைய பேர் ஏமாத்தி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சாட்சியாக வாழ வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் போஜனமா வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். அடுத்தது சங்கீதம் 119:80 வாசிங்க. 119:80 உத்தம இருதயம் உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். 119 நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆமென். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உத்தம இருதயத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க இருதயம் எப்பேற்பட்ட இருதயமா இருக்கு? உத்தம இருதயமா இருக்கா? இருக்கிறதுலே இருதயம்தான் மகா கேடுல. இதுதான் யோசிக்கிறது. யார அழிக்கலாம், யார அழிக்கலாம், யார கெடுக்கலாம், யார வாழ்க்கைய சீட் பண்ணலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆண்டவர் பார்க்கிறாரு, உத்தம இருதயம் உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உத்தமமாய் நடக்கிறோமா? சற்று யோசிச்சு பாரு. என்னதான் வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் அந்த உத்தமத்தை விட்டு நம்ம வழி விலகி போக கூடாது. அல்லேலூயா. உத்தம இருதயம் வேணுங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது. நேர்ல பார்த்தா மாமா, போன்ல இதுக்கு எப்போது இதே வேறதான் இருக்கு. நேர்ல வந்தா கட்டி அணைக்கிறது, போன்ல திட்டுறது. என்னைக்கும் 2 நாக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காது. உத்தமமா இருக்கணும். சரினா சரி, தவறுனா தவறு. அல்லேலூயா. சோ ஆண்டவர் பாப்பாரு, இவன் பர்ஃபெக்ட்டா இருக்கிறானா என்று சொல்லி. எலியா தீர்க்கதரிசி நாகமான் குஷ்டரோகம் போவதற்கு வழிவகை சொல்லிட்டு அனுப்புவாரு. அப்ப நாகமான், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிருக்கேன், என்னது அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாரு. நம்ம ஆளுகிற பாருங்க, இதெல்லாம் வேணாப்பா, நீ போப்பா சொல்லி அனுப்ப, போய் குளிச்சுட்டு போ, ஆத்துல முங்கி ஏஞ்சிட்டு போ. எங்க ஊர்ல இல்லாத ஆத்தெல்லாம் வந்து இவர் ஊர்ல இருக்கா மங்கம் அப்படின்னு அவரு நினைச்சா கூட பாருங்க. ஒரு வேலைக்கார பெண்ணு சொன்னாங்க, நீ போ, தீர்க்கதரிசிக்கிறாரு. ஆனா தீர்க்கதரிசி கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர் ஒத்துக்கிறாரு. எஜமான் வாங்கி இப்படி வருஷம் சொல்லிட்டு
என்ன பண்ணாரு? வாங்கிட்டு வந்து கழுத மேல வந்து இறங்கிச்சான். உத்தமம் இல்ல. கொஞ்சத்துல உண்மை இருந்தா தேவன் அநேகத்துல அதிகாரியா கர்த்தர் மாற்றுவார். சோ உத்தம இருதயம் உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 31:17 31ஆம் அதிகாரம் 17 என்ன அங்க பார்க்கிறோம் என்றால், நானே படிச்சுதான் போலகுது. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்க கட்டும். அம்மா ஜபகுரி சொல்லும் போது என்ன மௌனமா இருக்கிறீங்க? எல்லாம் மௌனமா இருக்கிறோம். எங்க போவாங்க? லேலூயா சொன்னாங்களா? கேட்டுச்சா? லேலூயா. ஆமென். யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க திருப்பியும். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கன் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் அவன் இல்லாத அட்டுலாம் பண்ணுவான். அல்லேலூயா. அவன் ஒரு மார்க்கமா போவான். நம்ம இயேசுதாப்பா மார்க்கம் வானா அவன் ஒரு மார்க்கத்துக்கு போவான், துன்மார்க்கன். அப்ப அவனுக்கு ஒரு நாள் ஒண்ணும் பண்ணவே முடியாது, பாதாளம் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்மலாம் என்ன செய்ய தெரியுமா? பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் என் இயேசுவுக்காய், கொஞ்ச காலம் என் இயேசுவுக்காய். அப்புறம் கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் என்னாச்சு சொல்லுங்க. ஆமென். வாழ்ற கொஞ்ச காலத்துல சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் சொல்லுங்க. இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் கொஞ்ச காலம் இயேசுவுக்காய், கொஞ்ச காலம் இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. அல்லேலூயா. அப்ப இருக்கிற கொஞ்ச காலத்துல நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. யாருக்கு? இந்த துன்மார்க்கமா போறான் பார், அவிகளுக்கு தம்பி இயேசுவை நம்பு, அதனால உனக்கு வரும் தெம்பு, இல்லனா வரும் வம்பு. அல்லேலூயா. சோ துன்மார்க்கன் வெட்கப்பட்டு போவான். அப்ப நீ சொல்லிட்டு வந்துரு, அவன் கேட்டா சபை கூட்டு வந்து சேர்த்துரு, இல்லையா உன் கால இருக்க தூசியை உதறி விட்டு வந்துரு. ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு வரும், ஜட்ஜ்மெண்ட் டே. ஆண்டவர் எனக்கு தெரியாது, ஆண்டவர் எனக்கு யாரும் சொல்லல ஆண்டவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு வச்சுக்கலேன். அப்படியாப்பா அங்க பாரு தூசி. என் பொண்ணு பிரின்சி வந்து உனக்கு சொல்லிச்சு, அன்னைக்கு நீ காதுல உள்ளியா, உனக்கு கேட்கலையா? அன்னைக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனேன். அல்லேலூயா. அந்த டஸ்ட் வந்து சாட்சி சொல்லுமா? ஆண்டவர்கிட்ட ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா அவர் தான் இந்த கிரியேட்டர் ஆஃப் தி காட் வேர்ல்ட். இந்த வானத்தை பூமியை படைத்தவர், சூரியன் சந்திரன் படைத்தவர். அல்லேலூயா. பிக் பாஸ் கூட ஒரு நாளைக்கு ஷெட்யூல் பண்றாங்க. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு பணம். ஆனா நம்ம பாசுகிறார் பாத்தீங்களா, அவர் நோக்கி பார்த்து மோகல் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிக் பாஸ் ஷோவை பார்த்து 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 கெட்டு போய் கிடக்குது உலகம். அல்லேலூயா. தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு டீசென்டான பிக் பாஸ் ஷோ நடத்துறாங்க. அது கூட
சண்டை போடணும். அது கூட யார் ஃபர்ஸ்ட் வராங்க போட்டி. அதனால நிறைய பேருக்கு வைப்பாங்க வேட்டு. நார்த் இந்தியால வைக்கிற பிக் பாஸ் எல்லாம் அரைக்குறை. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், என்ன பாஸ்டர் நீங்களும் பிக் பாஸ் பாத்தீங்களா பாஸ்டர்? பாத்தீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போனா உட்காந்து பிக் பாஸ் ஷோ பாத்துக்கிறாங்க. அல்லேலூயா ஆமென். தமிழ்நாட்டு ஷோ ஒண்ணு செல்போன்ல. அங்க போனா அக்கா பசங்க வீட்டுல பெரிய டிவி. எப்படி அதுல ரூம்குள்ள பசங்க சின்ன போன்ல பாத்துக்கிறாங்க. அப்பா பெரிய டிவி, புள்ள சின்ன டிவி. அப்பா WWF. எப்படி அன்னைக்கு போனா லேடிஸ் சண்டை போட்டுக்கிறாங்க, அதை பாத்துக்கிறாரு. அப்ப நினைச்சிட்டேன், எதான் எதுதான் பாக்குறது, நீ இத ஷோ பாக்குறேன்னு தெரியல. அல்லேலூயா ஆமென். சோ அப்ப துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் துன்மார்க்கத்தின் கிரியைகள். இன்னைக்கு பணத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை இழக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு கெட்டு போறதுக்கு காரணமே இந்த சினிமா படம் தான். இந்த சினிமா படம் பார்த்தா இன்னைக்கு எல்லாம் உருப்படாம போறாங்க. எப்படி திருடலாம், திருடிட்டு எப்படி போயிடலாம். வடிவேலு மிளகாத்தூள் போட்டு போயிட்டாரு. அதை பார்த்து ஒருத்தர் திருடிட்டு மிளகாத்தூள் போட்டு போறான். நாய் எதை பார்த்து கண்டுபிடிக்கிறான்? வடிவேலு மிளகாத்தூள் போட்டு போனாரா, இதை பார்த்து போட்டு போனானா. இதுலயே இன்னைக்கு அதே போல இன்னைக்கு யூடியூப் சேனல்ல பாக்குறான். எப்படி என்னென்ன பண்ணலாம், தவறான வழிகள் என்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம், இது எப்படி மால் பிராக்டிஸ் பண்ணலாம், எப்படி ஹேக் பண்ணலாம், எல்லா விஷயமும் எல்லா கன்றாவையும் அதுல இருக்கு. நமக்கு தேவையான நல்ல விஷயங்களும் இருக்கு, கேடு கெட்ட விஷயங்களும் இருக்கு. இத பார்த்து பசங்க கெட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா ஆமென். ஏன்னா சோ துன்மார்க்கத்தில் நிலைத்திருப்பவர்கள் 31:17 வாசிச்சீங்களா? அப்ப துன்மார்க்கத்தில் நிலைத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். 1 பேதுரு 4:16 பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கிறிஸ்துவுக்காக 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பாடுபடுறாயா? எங்க பெரிய அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, ரொம்ப அன்பானவர். அவரு ஒரு முரட்டுத்தனம், ஒரு கூட்டு குடும்பம் தான் நாங்க வாழ்க்கை, எங்க லைஃப்ல அப்படிதான் போச்சு. அப்ப ஒரு சண்டையில எங்க அண்ணிய போட்டு ஒரு அரை விட்டா டம்முன்னு எங்க அன்னைக்கு அடிச்சு பாவம் காது கேட்காம போயிடுச்சு. ஆனா எங்க அண்ணி நல்லா வாயாடும். அந்த அம்மாக்கு வாய், இவருக்கு கை, சில கால்களை வரும். அப்ப என்ன இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்ப ஒருத்தருங்க அநியாயமா ஒருத்தங்க அடிக்கும் பொழுது நம்ம கேட்போம் இல்லையா? சில பேர் நினைக்கலாம், வாங்க வாங்க நல்லா வாயாடுறல, வாங்கடி. யாரு மாமி? யாரு? அல்லேலூயா ஆமென். அப்படி நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலே எங்க அன்னைக்கு வாய்தான். அப்ப இருக்கும்போது எனக்கு ஆளுடைய பிள்ளை, நான் ஏசப்ப ஏற்றுக்கொண்டேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் கேட்கும்போது எனக்கும் ஒரு அரை விட்டால் பழிச்சு. உடனேயும் எங்க அண்ணி மேல இருந்த கோவம் என் மேல வந்து, என் மேல இருந்த கோவம் ஏசப்ப மேல வந்துருச்சு. ஏசப்ப போட்டு அசிங்கமா கிரீனா பேசி, சவுப்பா பேசி ரொம்ப அல்ட்ராசிட்டி பண்றான். அட பாவி, ஆண்டவரே நீதி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பவ என்ன சொன்னாலும் காரியத்துக்குள்ள அவ்வளவு தொடச்சு போட்டுருவாரு. ஆனா அவட பிள்ளைங்க மேல கைய வச்சா உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுவான்.
அல்லேலூயா. உன்னை தொடுகிறேன், கண்ணை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? எனக்கு இருந்து ஒத்த ட்ரெஸ் தான், கஷ்டப்பட்டு ஒயிட் போட்டு கடன் வாங்கி ஞானஸ்நானம் நடத்த ஒயிட் ட்ரெஸ் தான். அப்ப ஒரே ஒரு ட்ரெஸ், அந்த ஒயிட் பேண்ட் ஷர்ட், அதையும் தூக்கி கொளுத்துக்கு போகிறார். கெரசின் கேன் எடுக்கிறாரு, எம்டி. பம்பு ஸ்டவ் எடுக்கிறாரு, எம்டி. ஞாயிற்றுக்கிழமை நைட் நடக்குது. எப்படிங்க திங்கக்கிழமை காலையில சமைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எப்படி அந்த கெரசின் கேனை காலியானாரு, எம்டி பண்ணான்னு தெரியல. ஆமென். அடுத்த நாள் சைக்கிள்ல வேகமா போறாரு. போத்திஸ் எதிர்க்க சபையில இறங்கி ஏறும்போது பஸ்கார் லைட்டா டச் டம்னு வந்தாரு. எந்த வாயில அசிங்கமா பேசி அட்டகாசம் பண்ணாரோ அந்த வாயில கம்பி போட்டு கட்டுட்டாங்க. இப்ப எப்படி பேசினாரு? மம்மி, டாடி, அவனே, இவளே, அப்படி இவர் பெரிய டேஷ், கிரீன், ரெட். இப்ப என்னாச்சு? ஒன்னும் வாய் திறக்கல, கம்பிய போட்டு ஸ்டாப் போட்டாங்க உள்ள. அப்படிதான் குடிக்க முடியும். அப்ப வாயால திறந்தாரு. என்ன பேச்சு பேசுன, என்ன ஆட்டான. இப்போ தம்பி எனக்காக ஜெபம் பண்றா. எப்படி எல்லாம் ஆட்டான ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன. அல்லேலூயா. பாஸ்டர் பாட்டு பாடி காட்டுறாரு. அல்லேலூயா. கவிஞர் எழுதின பாட்டு, கவிதைகள் இதெல்லாம். மற்ற ஊழியக்காரர் வந்து சினிமா போட்டு டான்ஸ் ஆடுறான், இப்படி இப்படி போட்டு. ரஜினி பாட்டை பாடி முதல்ல ஒரு தம்பி அப்படிதான் உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறான். அல்லேலூயா. என்ன கண்ணா நமக்கு தேவையில்லை. சரி, ஓகே. ஆனா இங்க என்னாச்சு? எங்க அண்ணா ஆடினார் பாருங்க ஆட்டம். எல்லாம் கம்பி போட்டு கட்டிட்டாரு ஆண்டவர். வாயை திறக்கவே முடியல, எல்லாம் ஆட்டம் கண்டு போச்சு. உன்னை ஒருத்தன் தொட்டா அவன் கெட்டான். அல்லேலூயா. ஆமென். சோ கிறிஸ்துவுக்காக அப்ப பாடுகள் பட்டேன். நான் தாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் போயிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க அண்ணன் செய்த குற்றங்களை மன்னிங்கப்பா, ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவரு காரியம் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? காரியம் அவனா கால கரெக்டா. அம்மே காரியம் அவனா தம்பி அப்பே காரியம் முடிஞ்சுங்க. இவர் பெரிய டேஷ். இவர்தான் கீச்சாரா, நொட்டினாரா, இல்ல இவரு ஏசப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 10வது வேல்யூம் வரும். அப்ப ஒரு பாட்டு ஒண்ணு, ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். உங்க விருப்பம்தான் எனது விருப்பம், உங்க விருப்பம்தான் எனது விருப்பம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கமையா. இந்த பாட்டு அடிக்கடி கேட்பேன். அதே போல எஜமானனே என் இயேசு ராஜனே. இப்ப இந்த பாடலாம் கேட்கும்போது ஆமா ஏசப்பா வந்து நொட்டுறாரு. ஏசப்பா ஏசப்பா இவருக்கு வந்து நொட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்கெல்லாம் பாட்டு பாடுவார். அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். என்னவெல்லாம் பாடு, என்னவெல்லாம் சொல்லு. ஸ்பீக்கர் பாக்ஸ் திறந்து வச்சு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் கூட அது மேல இருக்கு பாருங்க, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ். அப்ப வச்சுட்டு அந்த பாட்டெல்லாம் போட்டு சவுண்டா வெளியே கேட்க சொல்லி வைப்பேன் நான். அப்ப பாருங்க, என்னதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக நான் தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பண்ணக்கூடாது. அவருக்காக ஜெபம் பண்ணோம். பாடுகள் வந்துச்சு. அல்லேலூயா. குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஒரு நாளும் ஏசப்பா மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா. பாடுகள் வந்தாலும் கவலைப்படாத, சகித்துக்கொள். ஆமென். ஆண்டவர் உனக்காக எனக்காக சிலுவை சுமந்தார், தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். அதே போல இன்னைக்கு யுத்தம் கர்த்தருடையது. நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன். நீ யுத்தம் பண்ண அவசியம் இல்லை. உனக்கு விரோதமா என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா?
Don't afraid. நீ பயப்படாத, நீ ஜெபம் பண்ணு, காத்திரு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன். அவர் யுத்தம் பண்ணார்னா பல்லுகள்லாம் ஆட்டம் கண்டுரும். ஆமென். என்ன தொட்டா அவன் கெட்டான். அதே போல உன்னை யார தொட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க கெட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. அப்ப சங்கீதம் 129:5 சபையை சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் சபையை உடைக்கிறதும் ஊழியர்களை வெற்றுறதும் கொலை பண்றதும் இன்னைக்கு அநேக காரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க நினைக்கிறீங்க மணிப்பூர் மாநிலத்துல இழிவான காரியங்கள் நடந்தது. பெண்களை சூறையாடி, கர்ப்பத்தை சூறையாடி கொலை பண்ணி ஊழியர்கள் தலையை வெட்டி சபையை எரிச்சு அட்டகாசம் பண்ணானுங்க. வாசிங்க. அல்லேலூயா. சங்கீதம் 129:5 சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அல்லேலூயா. சோ சீயோனை பகைக்கிறவர்கள் என்று சொல்லும்போது சபை. இன்னைக்கு சபைய பகைத்தானா அவன் காலி. இன்னைக்கு சபைகளை இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சில பேரு மதம் மாற்ற தடைச்சட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எழுதி வச்சுக் கொள்ளுங்க. இந்திய தேசம் ஒரு சுதந்திர தேசம். அவர்கள் யார் வேணாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபடலாம். நீ இந்த கடவுள் தான் வழிபட வேண்டும், இந்த கடவுளை வழிபடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துவதற்கோ எந்த உரிமையும் இல்லை. அவரவர் விருப்பம் போல பலதரப்பட்ட மொழிகள் இருக்கிறது, பலதரப்பட்ட கடவுள் இருக்கிறது. அதே போல தன்னுடைய கடவுளை பிரசங்கிப்பது, பிரச்சாரம் செய்வது அது சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு விருப்பம் போல அவர் வேண்டுமானால் ஆராதிக்கலாம். ஒரு முஸ்லிம் குடும்பம் என்னை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னார்கள். நான் போய் ஜெபித்து விட்டு வந்தேன். முக்காடு போட்டு முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். அப்ப நீ ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரை கூப்பிட்டு ஜெபம் பண்றேன், நான் உங்களை தள்ளி வச்சிடுறேன் அப்படி சொல்லல. ஒரு மசூதில ஓதுகிற ஒரு குருமார் அவர் வந்து ஜெபிக்க சொன்னாரு. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு தள்ளி வச்சிட முடியுமா? இப்படி அநேக சமூகத்தினர்கள் என்ன பண்றாங்க, ஜெபிக்க சொல்றாங்க. அப்ப யாரு எங்க வேணாலும் ஜெபிக்கலாம். மதம் மாற்றம் தடை சட்டம் கொண்டு வருவதற்கு நீ யார்? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? கடவுளுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. இப்படி மதம் மாற்ற தடை சட்டங்களை கொண்டு வரக்கூடிய எந்த முதலமைச்சர் ஆனாலும் சரி. அல்லேலூயா. ஒரு நாள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அக்னியில போட்டாங்க, எரிகிற அக்னி சூழல போட்டாங்க. அல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நீ தெரிஞ்சு கொள்ளுவ தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதும், அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்கிற தேவன் யார் என்பதும் நீ அறிந்து கொள்ளுவ. அன்னைக்கு நீ வெட்கப்பட்டு போவ. அல்லேலூயா. ஆமென். அப்ப சபையை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். அதே போல சங்கீதம் 119:6 பார்க்கிறோம், வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதே போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அதே போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வாசிங்க 119:6. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது
வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமென். அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. ஆமென். வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையினால மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ப்ராஃபெட்டிக்கல் வேர்ட் சொல்றேன். உனக்கு என்ன தேவையோ கர்த்தருடைய வார்த்தை நேரா புறப்படுகிறது. உனக்காக தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தராய் இருக்கிறாரு. சகல தேவையை கர்த்தர் சந்திப்பாரு. அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து வேதத்தின்படி நடக்கும்போது உன்னை தேடி சகல ஆசீர்வாதமும் உன் வீட்டு வாசலுக்கு வரும். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு நீ அல்லேலூயா கேரித்து ஆற்ற கண்டையில போனாலும் சரி, பள்ளத்தாக்குல போய் இருந்தாலும் சரி, அல்லேலூயா உன்னை உனக்கு காகத்தை கொண்டு அப்பமா இறைச்ச கொண்டு கர்த்தர் அனுப்புவாரு. நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கையேந்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குகிறது. உனக்காக கர்த்தர் என்னென்ன காரியம் தடைப்பட்டிருக்கிறதோ இந்த வேளையில கர்த்தர் உருவாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது அவருடைய சிங்காசனத்தில் இருந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் துரைத்துக் கொண்டிருக்கிறது. ரீகபாலா தரகபாலா ஷகபாலா தரனலபா. கர்த்தர் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான புதிய காரியத்தை நீ பார்க்க போகிறாய். உன் சொந்த கண்கள் பார்க்கும், அந்நிய கண்கள் அல்ல. இயேசுவின் நாமத்தினால received இந்த வேளையில பெற்றுக்கொள். அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்ற தேவன் இந்த வேளை ரீகா பாபா பாபா உன் வாழ்க்கையில கசப்பு இருக்கலாம். இப்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. உன் குடும்பத்துக்கு நேராய் வருகிறது. கசப்பு நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய ஜீவன், புதிய வல்லமை, புதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால receive. Shaba baba 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 o raga bagala daga bala raga baba baba rika baba baba. கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இயேசு நாமத்தினால அல்லேலூயா. Riga bala gabala doro shabara gabala tadalabo riga dagara tadalabo. Hallelujah. O riga bala gadari tadalabo. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. மீகா 7:15 வாசிங்க.
ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை போல நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். எகிப்து என்பது ஒரு அடிமை வாழ்க்கை, பாவமான வாழ்க்கையில அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்களால பொண்ணு பொருள் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியல. வேலைக்கு வேலை, சோறு, உழைப்பு, தூங்குறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருக்க மக்கள் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பெருமூச்சு சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாரு ஆண்டவர்? புறப்படும் பொழுது இவங்களுக்கு தேவையான பொண்ணு பொருள் எல்லாம் சேர்த்து அமிச்சாராம். அல்லேலூயா. ஆமென். தண்ணீரை மதுரமாக மாற்றினாரு, செங்கடல பிளந்தாரு, அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஆகாரமாய் கொடுத்தார் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சும்மா அனுப்புகிற தேவன் அல்ல. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தாயோ, என எகிப்து தேசத்தை விட்டு நீ புறப்படும் போது அல்லேலூயா பொன்னோடும் பொருளும் புறப்பட செய்தார் அல்லவா? ஆமென். நீ கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா. ஆமென். எப்படி இருப்ப? இயேசுவின் நாமத்தினாலே பொன்னோடும் பொருளோடும். அல்லேலூயா. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீ கஞ்சமா இல்ல, வெறுமையா இல்ல. அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 35:26 வாசிக்க கேட்போம். யாரு வெட்கப்படுவாங்க பாத்தீங்கன்னா, பிறர் அழிவில் மகிழ்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். அவருடைய வழி இருளும் சருக்கரமாய் இருப்பதாக கர்த்தருடைய தூதன். அல்லேலூயா. பாருங்க, செங்கடல் இரண்டாக பிளந்துடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே எங்க போறாங்க? அந்த செங்கடல்ல நடந்து அப்படியே போறாங்க. ஆமென். இன்னைக்கு மகாபலிபுரத்துல நீங்க போனீங்கன்னா இந்த தண்ணி, கடல் தண்ணி அப்படியே உள்வாங்கிச்சுன்னுவாங்க. அங்க போனீங்கன்னா ஒரே பாசியா இருக்கும், வழுக்கும் எல்லாம் போவாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் செங்கல்ல ரெண்டா பிளந்தாரு, வெட்டாந்தரையில காணப்படுச்சா, வெட்டாந்தரையில நடந்து போனாங்களாம். அல்லேலூயா. அது இன்னொரு ரகசியம் இருக்கு பாருங்க. மோசே காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கலக்கும் பொழுது இந்த தண்ணி அவங்க மேல பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த இந்த செங்கடலை கடக்கும் பொழுது மோசேக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே அப்பவே ஆண்டவர் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆமென். இவங்க அழகா போயிட்டே இருக்காங்க. கரை ஏறின உடனேயும் பின்னால வந்தான் பாருங்க. யாரு? பார்வோனும் அவனோட சேனைகளும் என்னாச்சு? கவுத்து போட்டாரு. அல்லேலூயா. உன் தலையை நிமிர செய்தாரு, அவனை கவுத்து போட்டாரு. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது உன் தலையை நிமிர செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன் சத்ரு கவிழ்க்கப்பட்டு போவான், இல்லாமல் போவான். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த காலத்துல அடிச்சார் ஆண்டவர், ஆனா இந்த காலத்துல ஆண்டவரே ரட்சிங்க. ஆண்டவர் சத்ரு அழிக்கணும் அப்படி நீங்க வேண்டாதீங்க. சத்ருக்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, துன்மார்க்கமா இருந்தாங்களே ரட்சிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணு. எங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணு. எங்க அண்ணி யாருக்குமே தெரியாம, அவன் கணவருக்கே தெரியாம ஞாசம் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமென், உங்க வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படலையா? கவலைப்படாதீங்க. எங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கின எங்க அண்ணி, வாயாடின எங்க அண்ணி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னும் உங்க வீட்டுல ரட்சிக்கப்படல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் நிச்சயம் ரட்சிப்பாரு.
அல்லேலூயா, ஆமென். அதே போல கடைசியாக ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி? ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்கள். இன்னைக்கு நான் துன்மார்க்கமா வாழ்க்கை வாழ்ந்தேன். ஒரு காலத்துல என் லைஃபே வந்து லக்ஸூரியான லைஃப் தான். அல்லேலூயா. கோட்டு ஷூட்டு போய்கிட்டு கழுத்துல டை வாயில பொய். எப்படி என் வாழ்க்கை? எப்படி? கழுத்துல டை வாயில பொய். டைக்கே பொய்னா கோட் ஷூட் போட்டா பொய்யோ பொய். சார் இங்க வாங்க, இந்த லேண்ட் வாங்குனீங்கன்னா இங்க ஏர்போர்ட் வந்துருச்சு. இப்போ முதலமைச்சர் வந்து ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டார். 50 ரூபாய் போற லேண்ட் 5 ரூபாய் வித்தாங்க. நான் இப்ப இல்ல, அந்த லேண்ட் வித்தாங்க. இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் ஆயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே சடசடன்னு குறைஞ்சு போச்சான். அப்படிதான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல 50 ரூபாய் லேண்ட போயிட்டு 5 ரூபாய் வித்தானுவ. அட பாவீங்களா, எந்த காலத்துல ஏற போகுது? அரக்கணும் அப்படி இப்படி அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் உள்ள ஏறல. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ praise the Lord, glory 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 to God. வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வியாபாரத்தை கொடி கட்டி பறந்த கடைசி மீட்டிங் கோயம்பேடு பிளேவர்ல இருந்து பூந்தமல்லி போறதுல லெப்ட் ஹேண்ட் சைடுல ஹோட்டல் சாண்ட் ராயலா போய் கெத்தா ஒரு கோட் ஷூட் வாங்கிட்டு என் கூட 6 பாடி கார்டு எல்லாம் போய் நின்றுட்டு எல்லாம் அப்படியே போனா சும்மா என்ன சொல்றீங்க, மக்கள் கூட ஜெயன்னு இருக்கு. அதை பார்க்கும் போதே ஒரு கெத்து, ஒரு திமிர், ஒரு ஆணவம், ஒரு கர்வம் எல்லாம் இருந்துச்சு. கழுத ஊழத்துக்கு வாடானா போலி வாழ்க்கைக்கு போய் போலி டான்ஸ் ஆடுறேன். யாரு? நான் தான். அல்லேலூயா. நான் ஆக்குனார் காலி. ஆமென். அப்பதான் வாழ்க்கை போலியான ஒரு சந்தோஷம். எமே லக்ஸரியான லைஃப். அச்சார பாரு ஆண்டவர். அல்லேலூயா. திரும்பி பார்க்க கூட முடியல. பார்த்தா எல்லாம் காலி, கிரவுண்டே காலியா கிடக்குது. திரளான கூட்டம், ஜெயன்னு இந்த மக்கள் கூட்டம். அந்த மக்களை வச்சு நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா வேற லெவல்ல போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒண்ணு இல்லாம ஃபீஸ் கரை புடிக்கிட்டாரு. திரும்பி பார்த்தா ஆண்டவர் தவிர ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. என்ன நம்பி பார்ட்னர்லாம் எவ்வளவு லட்சங்கள் போட்டாங்க, அவங்க கூட இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. டாடா பாய் பாய். ஆண்டவர் மாத்திரம் தான் இருக்கிறார். அப்பதான் பார்த்தேன் இதெல்லாம் மாயை. இந்த கோட்டு ஒரு மாயை, போடு தூக்கி. இந்த டை ஒரு மாயை, தூக்கி போடு. கழுத்த டை வாயில போய் தேவையே இல்லை. இதுக்கப்புறம் சத்திய வேதம். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்தை சுமக்க ஆரம்பிச்சேன். இந்த பன்னாடைக்கு ஆண்டவர் கொடுத்தார் வெண்ணாடை. அல்லேலூயா. ஆமென். அதுவே போதும். இதுவே எனக்கு பொன்னாடை. என் பர்த்டேக்கு ஐயா பொன்னாடை எல்லாம் போட்டார். நான் சொல்ல, எதுக்கு ஐயா இந்த பொன்னாடைக்கு இந்த பொன்னாடை? இந்த வெண்ணாடையே போதும் அப்படின்னு சொல்லுவேன். எங்க ஊழியக்கார கூடத்துல சாம்பல் ஐயா எல்லாருக்கும் கலந்து சேர்த்து கொடுப்பாரு. நான் சொல்ல, ஐயா எனக்கு அதான் தேவையில்ல, எனக்கு எடுத்துக்குதான் ஒயிட் பேண்ட் எடுத்து கொடுங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு. எல்லாருக்கும் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட், எனக்கு மட்டும் ஒயிட் பேண்ட் எடுத்து கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் போதும். எனக்கு கருப்பு எனக்கு வெறுப்பு. ஆமென். ஒயிட்டே எனக்கு பொறுப்பு, இது போதும் அப்படின்ட்டு நான். அல்லேலூயா. ஆமென். அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் பாருங்க. ஏன் அப்படின்னா சகை போல அவர் டாக்ஸ் கலெக்டர், நான் மக்கள் கிட்ட இருந்து துட்டு கலெக்டர். ஏன் அப்படின்னா அப்போ கூட நியாயம் தான் வியாபாரம் பண்ணேன். அது கூட கர்த்தர் வேணான்ட்டார். ஏன்னா வானம் ஒரு சிங்காசனம், பூமி வந்து பாதப்படி, அதை போய் நீ பங்கிடலாமா? 100 ரூபாய் லேண்ட 500 ரூபாய் கொடுத்தா கொள்ளதானே அது. ஆண்டு சோல் மேல கொடுக்க மாட்டாரு. அடப்பாவை ஏமாத்திடாரு. அது போலியான வாழ்க்கை, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை விட்டுட்டேன். ஆமென். ஆனா நாங்க 100 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு 50 ரூபாய் லாபம் தான் மிச்சம். நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி எல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கின லேண்ட் 500 ரூபாய்க்கு வித்தானவ. எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா அதெல்லாம். அவன் கஷ்டப்பட்டு ரத்தத்தை உறிஞ்சி அப்படியே எடுக்கிற மாதிரி கதை. இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறான், பிச்சைக்காரனா இருக்கிறான், ஏழையாவே இருக்கிறான். 130 கோடி மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இன்னைக்கு மல்டி மில்லியனா இருக்கிறாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எல்லா பணமும் நம்ம ஜி கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாரு. ஆவோஜி போஜின்னு சொல்லிட்டு
ஆமென். பஜ்ஜி சொஜ்ஜி போட்டவர்லாம் இன்னைக்கு போய் சேர்த்துட்டாரு எல்லாம். இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு ரோட்ல இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல அப்பா அம்மா இருக்கும்போது தான் பிள்ளை பிச்சை எடுத்தா அது யாருக்கு அசிங்கம்? அப்பா அம்மாக்கு தான் அசிங்கம். இந்திய நாட்டுல, தமிழ்நாட்டுல, சென்னையில உனக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்கன்னா உன் மக்கள் கையேந்த கூடாதுங்க. சாப்பாட்டு கையேந்த கூடாது. அல்லேலூயா. எல்லாம் சமாதானமா சந்தோஷமா ஒரு மனுஷனுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கலாம், ஜகத்தை அழிச்சிடணும்னு சொன்னானா. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் இருக்க வீடு, உண்ண உணவு, தேவையான வசதி கொடுக்கணும். இதான் ஒரு அரசனுடைய வேலையா இருக்கு. அப்ப அங்க மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க, அழியறாங்கன்னா அந்த தலைவன் வேஸ்ட். அல்லேலூயா. சரி, ஓகே. அப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏதோ அப்பப்ப அரசியல் வந்து சொல்லிட்டு போயிடும். ஆமென். அப்ப ரட்சிப்பின் வசனம் நமக்கு தேவை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நிர்வாணிகள் வாசிங்க. நீ வாங்கிக் கொள்ளவும் உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோடைய அர்த்தம் மிக மிக ஆழமான ஒரு அர்த்தம். இது ஒரு சும்மா இன்னைக்கு ஆவிக்குரிய நிர்வாணம் இருக்கு. ஊழியர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பிரசங்க பீடெல்லாம் இன்னைக்கு மல்டி கலர்ல சினிமா தேட்டர் மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல செப்பல் இல்லாம ஒரு கூட்டம் ஆராதிக்கிறாங்க. அதே தேர்ட் ஃப்ளோர்ல ஷூ போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு அரைக்குறைய பெண்கள் டி ஷர்ட் ஜீன்ஸை போட்டுக்கிட்டு கடுக்கன் போட்டுக்கிட்டு பெண்களுக்கு ஆண்கள் போடல, கம்பல் போடல, ஆண்கள் கடுக்கன் போட்டுக்கிட்டு. அப்போ ஒரு பாஸ்டர், நீ இது போடக்கூடாது, பெண்கள் அணிய வேண்டிய உடைய பெண்கள் அணியணும், ஆண்கள் அணிய வேண்டிய உடைய ஆண்கள் அணியணும். அது என்னங்க, ஏழைக்காரனுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். அங்க இருக்கும்போது கீழே நார்மல் மக்கள் இருக்கிறாங்க, அங்க வந்து எதுவும் போடல, ஷூ கூட போடல, நடத்தக்கூடிய ஊழியக்காரங்க உட்பட. ஆனா அதே தேர்ட் ஃப்ளோர்ல பார்க்கும்போது இங்கிலீஷ் சர்வீஸ்ல ஷூ செப்பல் போட்டு தேவனை ஆராதிக்கிறார். அங்க கோயில பாட்டு பாடுற ஒரு பொண்ணு டி ஷர்ட் போட்டுக்கின்னு ஷால் போடாம அரைக்குறை ட்ரெஸ் போட்டு பாதி இன் பண்ணிக்கிட்டு பாதி இன் பண்ணாம இருக்கு. என்னது, என்ன சமுதாயங்க இது? என்ன கல்ச்சர் இது? ஆதி காலத்துல இருந்த அன்பு என்னாச்சு? ஆதி காலத்துல ரட்சிக்கப்பட்ட காலத்துல பரிசுத்தம் என்னாச்சு? இன்னைக்கு நான் போற ஒரு சபையில இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியில அங்க ஒரு திருச்சபை பிரதிஷ்டைக்கு போயிட்டு இருக்கிறேன். அங்க அந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு தம்பி அப்படியே கடுக்கன் போட்டுன்னு வரான். அவன் பார்த்தா அந்த ஊழியக்காரங்க உட்கார கூட்டத்துல அவனும் வந்து உட்கார்றான். அப்ப யாரு என்னன்னு கேட்கறது கிடையாது. நம்ம எல்லாம் ரோல் மாடலா இருக்கணும். அல்லேலூயா. இதோட காரியங்கள் என்ன, ஆவிக்குரிய நிர்வாணங்கள்லாம் என்ன? ஆமென். கற்றுக்கொள்ளல, நாளைக்கு பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இன்னைக்கு வெட்கமா மகிமையா, யார் வெட்கப்படுவார்கள், யார் வெட்கப்படுவதில்லை என்று பார்த்து. வெட்கப்படுகிற கூட்டம் நமக்கு தேவையில்லை, ஆனா யார் வெட்கப்பட மாட்டாங்க அது நம்ம பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்கணும். அல்லேலூயா. ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தம்பி, ஊழியம் நிறைவேற்றணும்.
நம்ம கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உத்தம இருதயம் உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சகையு வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாம இருந்துச்சு. ஆனா இயேசு எப்போ அந்த சகை வீட்டுக்குள்ள போனாரோ அப்பவே அவன் ரட்சிப்பு வந்தது. அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கு உனக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். இன்னும் நீ மனம் திரும்பாம பழைய பாவ வாழ்க்கையில இருக்கும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை எழுந்து போ. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் இதயத்துக்குள்ள வர விரும்புகிறார். இதோ வாசற்படியில் கதவை தட்டுகிறேன். அவர் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறப்பாயானா அவர் உனக்குள்ள வந்து இயேசு வந்தாலே சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. சகைக்குள்ள பெரிய மாற்றம் வந்தது. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் உனக்கு முன்னேற்றமா இருக்கட்டும். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்படுவார். பரிசுத்த வஸ்திரம் தரிக்கப்படுவார். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாட துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, வெட்கமா மகிமையா என்று பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாத செய்யுங்க. மகிமையை காண செய்யுங்க. எங்க பரிசுத்த வாழ்க்கையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்க துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறார். சத்தியத்தின் பால் நடக்க எங்களுக்கு உதவி செய். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சியடையே என்று பார்க்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துவீராக. இது கோலும் இது கடியும் தடியும் எங்களை தேற்று அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. பலப்படுத்த வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. பலப்படுத்த நன்மையும் கிருபையும் தொடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. God bless you. Amen.